அண்மை செய்தி. கேரளாவில் நிபா வைரஸ் தாக்கம் எதிரொலியின் காரணமாக தமிழக எல்லைகளில் சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் முந்தல் சோதனை சாவடியில் தீவிர சோதனையானது நடைபெற்று வருகிறது. கேரளாவில் நிபா வைரஸ் தாக்கம் எதிரொலியின் காரணமாக தமிழக எல்லைகளில் சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் விஜய்சங்கர் இணைகிறார். வணக்கம் விஜய்சங்கர். தற்போது நிபா வைரஸ் காரணமாக தமிழக எல்லைகளில் சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பான முழு விவரம். ஜெயஸ்ரீ, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் காரணமாக ஒரு நபர் உயிரிழந்துள்ளார். இது குறித்து கேரள மாநில அரசு மீண்டும் சுகாதார கட்டுப்பாடுகள் விடுத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிபா வைரஸ் ஆய்வுகள் குறித்து தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து தமிழக எல்லை பகுதியான கேரளா மூணாறு இடுக்கி வழியாக கேரளா செல்லும் அனைத்து வாகனங்களும் தவிர கேரளாவிலிருந்து வரும் அனைத்து வாகனங்களும் முந்தல் சோதனை சாவடியில் தமிழக அரசு சுகாதாரத்துறை சார்பாக தீவிர பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இன்று காலை முதல் தொடங்கி கேரளாவிலிருந்து வரும் கார், பேருந்துகள் மற்றும் காய்கறி வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகள் அனைவருக்கும் காய்ச்சல் பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழக எல்லை பகுதியில் நிபா வைரஸ் பரவல் தீவிர கண்காணிப்பு உட்படுத்தப்பட்டு 24 மணி நேரமும் தீவிர பரிசோதனை முகாம் நடைபெறும் என்று தேனி மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஆனாலும் இங்கிருந்து, அதாவது போடிநாயக்கனூரிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள போடிமட்டு மலை கிராமம் கேரள மாநிலத்திலிருந்து வரும் வாகனங்கள், தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு உணவருந்து முக்கிய இடமாகும். இங்கு இரு மாநில மக்களும் ஒன்றாக இணைந்து உணவருந்து பகுதி என்பதால் இங்கு நிபா வைரஸ் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அங்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்படாமல் போடிநாயக்கனூரிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முந்தல் பகுதியில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே போடிமட்டு எல்லை பகுதிகளில் முறையாக ஆய்வு நடத்தப்பட்டு அங்கு வரும் பொதுமக்களுக்கு தீவிர பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி விஜய்சங்கர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.